Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உங்கள் ஆயுள் பல ரகசியங்கள். இதன் தலைப்பு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனிலும் அரிது கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக மனித பிறப்பே ஒரு சிறப்பானது தான். என்ன சார் மனுஷ பிறப்பு, கஷ்டம் மேலே கஷ்டப்படுறோம் அப்படின்னு எல்லாரும் புலம்பினாலும் கூட யாருமே ஆயுசை விட்டுட்டு போகணும்னு நினைக்க போகிறதே கிடையாது. ரொம்ப கஷ்டப்படுறவர் அன்றாட சாப்பாடுக்கே வழி இல்லாமல் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கிற நிலையில் இருக்கிறவர்கிட்ட கூட போய் வேறு கேட்டு பாருங்க, எப்போ இன்றைக்கே செத்து போயிடுறியா அப்படின்னு கேட்டால் மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, எதிர்காலம் எனக்கு நன்றாக இருக்கும் நம்புகிறேன் அப்படிமா. ஸோ இங்கே ஆயுள் என்பது அனைவருக்கும் முக்கியம். தத்துவார்த்தமாக பேசுகிறோங்கிற பேரில் வேணால் எனக்கு ஆயுசு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்லிட்டு தெரியலாம். ஆனால் உண்மை அதல்ல. 86 வயசு தாத்தா பாட்டிக்கிட்ட போய் கேட்டால் கூட என் கொள்ளு பேரனோட கல்யாணத்தை பார்க்குற வரைக்கும் இருந்துட்டேன்னா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லத்தான் செய்வாங்க. ஸோ ஆயுளை உதறி தள்ளுவது என்பது அனைவருக்கும் எளிது அன்று. ஸோ இப்படிப்பட்ட ஆயுள் பலம் எந்த மாதிரியான கணக்கீடுகள் மூலம் நமக்கு தீர்மானமான வலுவான ஆயுள் உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக எந்த ஒரு மனிதனும் ஆயுள் பலத்தை அனுபவிப்பதற்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நார்மலாக பார்த்திங்கன்னா துர்ஸ்தானங்கள் வரிசையில் தான் இந்த 8ஆம் இடம் இருக்குது, கெட்ட வீடு. அப்போ ஒரு மனிதனுடைய ஆயுள்கிறே கெடுதல் தானா அப்படின்னா கிட்டத்தட்ட உண்மைதான். உங்கள் உடலும் மனமும் தெளிவாக இயங்கும் வரைக்கும் உங்களுடைய ஆயுள்ங்கிறது சந்தோஷம் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உடலும் மனமும் வேதனை அளிக்கக்கூடிய வயதுகளில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது, அதாவது முதிய வயதுகளில் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஆயுஷே ஒரு பெரும் பாரமாக போய்விடும். அதனால தான் 8ஆம் இடத்துக்குள்ளே கொண்டுட்டு போய் அந்த கெட்ட வீட்டில் ஆயுள் ஸ்தானத்தை ஒழிச்சு வச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் மறைவு ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 இந்த ஸ்தானங்களில் தான் உங்களோட ஆயுள் ரகசியமும் ஒழிஞ்சிட்ருக்கும். 3ஆம் இடம் ஒரு துணை ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒருவருடைய ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி மற்றும் சனி இவர்களின் நிலை சிறப்பாக இருந்தால், அதாவது 8ஆம் அதிபதி பெருசாக கெட்டு போகாமல், 3ஆம் அதிபதி பெருசாக கெட்டு போகாமல், சனி பகவானும் பெரிதாக கெட்டு போகாமல் இருந்தாலே இது ஒரு பூரண ஆயுள் ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். விபத்தின் மூலமாகவும் கண்டங்களின் மூலமாகவும் சடுதியில் உயிர் பிரிதல் என்பது யாருக்கு வேணால் எப்போ வேணால் நிகழலாம். பூரண ஆயுள் உள்ளவங்களுக்கே கூட நிகழலாம். ஸோ இது கணக்கிலே வராது. ஏன்னா விபத்துகள் கண்டங்கள்ங்கிறது ஒரு மாஸ் டெத் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்புகளில் வந்துடும். இப்போ சுனாமி வந்தது, ஒரே நாளில் 50,000 பேர் செத்து போகிறாங்கன்னா 50,000 பேருக்கு அன்றைக்கி ஆயுசு முடிஞ்சிருக்காங்கன்னா அப்படிலாம் முடியாது. கொரோனா காலத்தில் கொத்தா உயிர்கள் இழந்தது, ஒரு விமான விபத்து, கப்பல் விபத்து, தீ பிடிச்சி வர்றது, இதெல்லாம் பொதுவான கிரக நிகழ்வுகளால் ஏற்படுறது. தனி மனிதன் நோய்வாய்ப்பட்டோ மரணம் அடைவதோ அவனுடைய ஆயுள் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது மட்டும்தான் தனிநபர் ஜாதகத்தின் விதிகள். ஸோ அப்போ நம்ம விதண்டாவாதமாக மொத்தமாக கொத்த சாகுறாங்களே அப்படின்னா அவங்களுக்கு ஆயுள் முடியுதா அப்படிங்கிற கேள்வியை இங்கே முன்வைப்பதில் அர்த்தமே இல்லை. இப்போ உங்களுக்கு பூரண ஆயுள் இருக்குங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கரண்ட் கம்பியை எட்டி பிடிங்க பார்ப்போம், பூரண ஆயுள் என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்துருவோம். நிச்சயமாக நடக்காது இல்லையா? ஸோ தன் உயிரை தானே மாய்த்து கொள்வது, சூசைட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஆயுள் முடிவு அப்படின்னு அர்த்தமே அல்ல. புரிஞ்சிருச்சுங்களா? நன்றாக வாழ்ந்து நோய்வாய்ப்பட்டு மாரகத்தை சந்திக்கிற அந்த அமைப்பை தான் ஜாதகம் வெளிக்காட்டும். சடுதியில் உயிர் பிரியும், கும்பலாக மரணம் அடையும் விதிகளை இதில் நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. ஸோ அந்த வகையில் மேச லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியான புதன், 8ஆம் அதிபதியான லக்னாதிபதி செவ்வாய் மற்றும் சனி இவங்க நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா பூரண ஆயுள். ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் அதிபதியான சந்திரன், 8ஆம் அதிபதியான குரு மற்றும் லக்னாதிபதி சனி பகவான் இவங்க நல்ல நிலைமையில் இருந்தாங்க. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், லக்னத்திலேயே சுக்கிரன் ஆட்சி, 3 குடை சந்திரன் 3லே ஆட்சி, ரிஷப லக்னம் கடகராசி. இவங்களுக்கு குரு பகவான் மீனத்தில் ஆட்சி, 11ல் 8 கூடையவர், 11ல் ஆட்சி. சனி துலாத்தில் உச்சமாக இருக்கார். இந்த கணக்கு போட்டு பாருங்கள், இது பூரணமான பரிபூர்ண ஆயுள் ஜாதகம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும்.
மிதுன லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 8ஆம் அதிபதியான சனியே வந்துடுறார். ஆயுள் காரகன் அவரே வந்துடுறது ஒரு சிறப்பு. 8ஆம் அதிபதியான சனி மற்றும் சனி அவர் நல்ல நிலைமையில் இருந்தால் பூரண ஆயுள் அப்படிங்கிற மாதிரி வரும். கடக லக்ன ஜாதகத்திற்கு 3ஆம் அதிபதியான புதன், 8ஆம் அதிபதியான சனி மற்றும் சனி, இந்த கடக லக்னமுக்கும் சனியே ஆயுள் காரகனாக வந்துடுறதுனால அவங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலைமையில் இருந்தாலே ஆயுள் தீர்க்கும். சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் அதிபதியான சுக்கிரனும் 8ஆம் அதிபதியான குருவும் மேலும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது இவங்க அதிகமாக பாதிப்புகளுக்கு உள்ளாகாமல் இருந்தால், சரி 3 பேரில் 2 பேர் நல்லா இருக்காங்க சார், இப்போ சிம்ம லக்னம் சார், லக்னாதிபதி சூரியன் நல்லா இருக்கார், மேஷத்தில் உச்சம், 3ஆம் அதிபதி சுக்கிரன் மீனத்தில் உச்சம், ஆனால் வீடு கொடுத்த குரு நீச்சம் மகரத்தில். இது எப்படி சார்னு கேட்டிங்கன்னா, லக்னாதிபதி வலுவாக இருக்கார், 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கார், 8ஆம் அதிபதி அவ்வளோ வலுவாக இல்லை, மத்தியம ஆயுள். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் பூரண ஆயுளுக்கும் மத்தியம ஆயுளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பூரண ஆயுளுங்கிறது 90+, 90 வயசுக்கு மேலே வாழ்கிறது. மத்தியம ஆயுளுங்கிறது 60+, 60 வயசு, அதிலிருந்து ஒரு 65-70க்குள்ளே இருக்கிறது. குறை ஆயுள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 30+, 30 வயசு அதற்கு கீழே 40க்குள்ளே வர்றது, இதுதான் குறை ஆயுள்னு சொல்லுவாங்க. ஸோ 30லேருந்து 40ங்கிறது ஒரு குறை ஆயுள் அப்படின்னும், 60 to 70 இந்த மிடில் ஏஜில் இருக்கிறது மத்தியம ஆயுள் அப்படின்னும். இது மத்தியம ஆயுள் தான் உண்மையை சொல்லணும்னா. ஏன்னா காலக்கணக்குகளின்படி பார்த்திங்கன்னா 120 வருடங்கள் வாழ தகுதி கொண்டவன் மனிதன். 120 ஆண்டுகள் 12 வீடுகளின் அடிப்படையில். அப்போ 60 வயசுங்கிறது சரி பாதி தான். ஆனால் இன்றைக்கி தேதிக்கு 60 வயசில் இறந்துட்டாலே பூரணமாக வாழ்ந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி பழகிறோம். ஆனால் உண்மை என்னென்னா அது மத்தியம ஆயுள். அதுக்கும் கீழே சின்ன வயசில் மரணத்தை சந்திப்பதுங்கிறதுலாம் துரதிர்ஷ்டம். அதாவது முற்பிறவியின் பேலன்சிங் ஆயிலை முடிச்சுக்கிறதுக்காக பெறப்படுகிறது. ஒரு உதாரணமாக, ஒருவர் 88 வயது வாழணும் அப்படின்னு ஆயுள் பலம் இருக்குது. ஒரு எதிர்பாராத விபத்தில் இவர் 61 வயதில் இறந்து போயிடுறார். அதாவது ஒரு 27 ஆண்டு வாழ்க்கையை வாழாமலே இறந்து போயிடுறார். இப்போ என்ன ஆகும், திருப்பி அந்த ஆத்மாவுக்கு ஒரு 27 வருஷம் பிறப்பு கொடுத்து அந்த இடத்துல கொண்டுட்டு போய் முடிப்பாங்க. இந்த 27 வயசு பசங்க செத்து போகிறது, 3 வயசு குழந்தை செத்து போயிடுது, பிறந்து 11 நாள்லேயே குழந்தை இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி பேலன்சிங் ஆயிலை தீர்ப்பதற்கான கணக்கீடுகள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். மனித பிறப்பு அதிகமாகிட்டே போகுதுன்னா மற்ற உயிர்கள் குறைந்து கொண்டே வருகிறதுங்கிறது ஒரு இயற்கையின் சமதத்துவ சூட்சுமம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. 1970களில் இந்தியாவுடைய மக்கள் தொகை 150 கோடிலாம் இல்லை, ரொம்ப கம்மி. 30 கோடி முகமுடையாள்னு தான் பாரதியாரே பாடி வச்சுட்டு போயிருக்காரு. அப்போ அவ்வளோதான் மக்கள் தொகை இருந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் பல்கி பெருகி இருந்த மற்ற உயிர்கள் குறைந்து 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 அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற மாதிரி மனிதர்களாய் பிறப்பெடுத்து கடைசியாக பிறவிகளை முடித்து கொள்ளும் தன்மை கொண்டவங்களாக வராங்க. அப்போ கன்னிகா லக்னத்திற்கு 3 கூடைய செவ்வாயே 8 கூடையவராக வந்துடுறதுனால செவ்வாய் வலுத்தா கன்னி லக்னத்துக்கு ஆயுள் தீர்க்கும், கஷ்டங்களும் நிறையா இருக்குங்கிறது அது தனிக்கதை. அதற்கு மேலே சனி பகவான் நல்ல நிலைமை இருக்கிறது. துலா லக்னத்திற்கு 3 கூடைய குருவும் 8 கூடைய லக்னாதிபதியும் மேலும் சனி பகவானும் நல்ல நிலைமையில் இருந்து ஆயுள் தீர்க்கமாக இருக்குது. விருச்சிக லக்னத்துக்கு 3 கூடையவர் சனியே ஆகி 8 கூடையவர் புதனுமாக இவர்கள் இருவரும் நல்ல நிலைமையில் இருந்தால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். நார்மலாக பாருங்கள், இந்த ஆயுசை கொடுக்கக்கூடிய எல்லாமே வில்லங்களாகவே இருப்பாங்க, வில்லர்கள் நமக்கு எதிரிகளாகவே இருப்பாங்க. ஆயுள்ங்கிறதே ஒரு எதிரி தரக்கூடிய தன்மை தான் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. இப்பிறவி வேண்டாம் என்று இறைவனடி சேர்ந்து விட வேண்டும் என்று அனைவரும் வேண்டி விரும்பும் காலமும் ஒன்று உண்டு. மனித பிறப்பின் சூட்சுமத்தில் போதுமப்பா பிறவிங்கிறத ஞானிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. அந்த ஞானம் உங்களுக்கு பிறக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையில் சுழண்டு கொண்டே இருக்கணுங்கிறது தான் விதி. தனுர் லக்ன ஜாதகர்கள் 3ஆம் அதிபதியாக சனியே வந்துடுறார், 8ஆம் அதிபதியாக சந்திரன் வரும்போது சனி சந்திரன் 2 பேரும் நல்ல நிலைமையில் ஜாதகத்தில் இருந்தாங்கன்னா ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். மகர லக்ன ஜாதகர்களுக்கு குரு பகவானும் சூரியனும் நல்ல நிலைமையில் இருந்து கூட லக்னாதிபதி சனி நல்லா இருந்தாருன்னா ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். கும்ப லக்னத்துக்கு செவ்வாய் 3 கூடையவராகவும் புதன் 8 கூடையவராகி கூட லக்னாதிபதி சனி நல்ல நிலைமையில் இருந்தால் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். மீன லக்னத்திற்கு சுக்கிரன் 3ஆம் அதிபதியாகி 8ஆம் அதிபதியாகவும் ஆகும்போது இவர் லக்னத்தில் உச்ச பவர் அடைஞ்சார்னாலே இவங்களுக்கு ஆயுள் பாடு கெட்டியாக இருக்கும். கூடவே சனியும் நல்ல நிலைமையில் இருந்தார்னா போதும். ஸோ இது 3, 8 மற்றும் சனியினுடைய ஆயுள் காத்த கணக்கு. அந்த ஆயுள் கணக்கில் 3 பேர் வலுவாக இருந்தாங்கன்னா பூரணமான ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 90 வயசுக்கு மேலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் இருந்துக்கலாம். 2 பேர் நல்லா இருந்தாங்கன்னா மத்தியம ஆயுள்னும், ஒருத்தர் மட்டுமே நல்லா இருந்தாருன்னா குறை ஆயுள்னும், யாருமே நல்லா இல்லை அப்படின்னா இந்த ஜாதகம் எப்போது வேண்டுமானாலும் மரணத்தை சந்திக்க தயாராக இருக்குங்கிறதையும் எடுத்துக்கலாம். இது போக இன்னொரு சூட்சுமமான முறையிலையும் ஆயுள் கணிதத்தை சொல்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிற தகவலாக உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். இது ஆராய்ச்சிக்குட்பட்டது. பொதுவாக சர லக்னத்தில் சர ராசியில் உங்களுடைய லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் போய் உட்கார்ந்தா பூரண ஆயுள் அப்படிமா.
உதாரணமாக நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். மீன லக்னத்தில் பிறந்திருக்கலாம், விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கலாம், தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கலாம், கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கலாம், எதில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் உங்கள் லக்னாதிபதி ஒரு சர வீடான மேஷம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 சர வீடுகள் ஏதாவது ஒன்றில் அமர்ந்து, அதே மாதிரி உங்கள் ராசி அதிபதியும் அதே மாதிரி சர வீடுகள் அமர்ந்தால் பூரணமான ஆயுள் அப்படின்னு ஒரு ஆயுளார்த்த கணிதம் சொல்லுது. அதே மாதிரி நிலைத்த வீடுகள்னு சொல்லக்கூடிய ஸ்திர வீடுகளில் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் போய் உட்காந்தாங்கன்னா மத்தியம ஆயுளுக்கு மேலே 70++ இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நிலைத்த வீடுகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம் இந்த 4 வீட்டில் உங்கள் லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் போய் உட்கார்ந்தாங்கனாலும் ஓரளவுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் உபய வீடுகளில், அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இந்த 4 வீடுகள் உபய வீடுகளில் லக்னாதிபதி ராசி அதிபதி 2 பேருமே சேர்ந்த மாதிரி போய் அமர்ந்துடுறாங்கன்னா, அதாவது சேர்ந்து இல்லை தனித்தனியானாலும் 2 பேரும் உபய வீடுகள் அமர்ந்திருக்காங்கன்னா இது மத்தியம ஆயுளுக்கு கீழே அப்படின்னு ஒரு கணிதம் இருக்குது. நான் இந்த கணிதம் கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு உட்பட்டது தான். நான் முதல்ல சொன்னது மாதிரி 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனி வளர்த்தவர்களுக்கு ஆயுள் பல தீர்க்கம் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நிறைய ஜாதகங்களில் அனலைஸ் பண்ண முடியுது. இந்த சர வீட்டில் அமர்வது, ஸ்திர வீட்டில் அமர்வது, உபய வீட்டில் அமர்வதின் ஆயுள் பலம்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. இப்போ உபய வீடுகள்லேயே 2 கிரகம் அமர்ந்து 8 கூடைய ஒரு உச்சமாகி சனியும் வளர்த்துருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆயுள் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ உங்கள் ஆயுள் பலத்தின் ரகசியத்தை இதன் மூலம் பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.